Hi students, welcome to Chennai Academy. ஒரு குரூப் 4 தேர்வை முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுவது வந்து ஒரு சாத்தியமான விஷயமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த விஷயத்தை அந்த தலைப்படத்தை நம்ம பேசுகிறோம். ஃபஸ்ட்டு குரூப் 4 தேர்வு மட்டும் கிடையாது, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், முதல் முயற்சியில் வெற்றி பெறுறது நிறைய பேர் எல்லா தேர்வையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? எப்போவுமே முதல் முயற்சியில் பண்ணக்கூடிய விஷயம், முதல் முயற்சியில் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அடுத்த நிறைய விஷயம் தெரியாமல் படித்தா கூட அடுத்தடுத்த அட்டம்ப்ட் தான் அதை சரி பண்ணிக்குவோமே தவிர அடுத்த அட்டம்ப்ட் நம்ம அந்த ஃப்ரெஷ்னஸோடு படிக்க மாட்டோம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான் பெஸ்ட் அட்டம்ப்ட். ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? எனவே அப்போது சின்ன தேர்விலிருந்து பெரிய யூபிஎஸ்சி, இந்தியாவிலேயே மிக கடினமான தேர்வான யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தேர்வு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, சிஏ தேர்வு, இந்த மாதிரி கடினமான தேர்வுகளையும் முதல் முயற்சியில் ஃபஸ்ட்டு டைம் எழுதும் போதே வந்து கிளியர் பண்ண மாணவர்களும் இருக்காங்க. அப்போ குரூப் 4 தேர்வுங்கிறது ஒரு சாதாரண ஒரு கடைநிலை போஸ்ட்டு தான். ஓகேங்களா? 10th குவாலிஃபிகேஷன் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் தான். 10th லெவலில் தான் பாடத்திட்டம் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன். அப்போ அதையும் முதல் முயற்சியில் பண்ணலாம். ஆனால் ஏன் அப்போ நான் எல்லாராலையும் முதல் முயற்சியில் வெற்றி பெற முடியலன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தில் லேக் ஆகிடுறாங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சில பேர் ஒழுங்காக டெஸ்ட் போட மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவரவர் ஒரு 10-15 பேர் பண்ண தப்புகள் எல்லாத்தையும் நம்ம அந்த தப்புகள் தான் பண்ணாத அளவுக்கு முதல் முயற்சியில் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி சார்பாக வருகிற சண்டே, ஓகேங்களா, 23 February டேட் அன்னைக்கு வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வேலூரில் வந்து நடக்கிறது. ஓகேங்களா? இப்போது இந்த டெமோ கிளாஸில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு ஒரு சின்ன இலவச மெட்டீரியல் வந்து ஒன்று வழங்கப்படுகிறது. இது அல்லாமல் இந்த டெமோ கிளாஸில் உங்களுக்கு ஒரு தேர்வை எப்படி அணுகணும், ஓகேங்களா, அந்த தேர்வில் என்ன பாடத்திட்டம், அதை எத்தனை நாட்கள் என்ன படிக்கலாம், ஒரே ஒரு செஷன் மட்டும் என்ன நடத்துகிறோம் அப்படின்னா ஃப்ரீயாக டெமோ கிளாஸஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த டெமோ கிளாஸில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னது முதல் முயற்சி, அதுதாங்கிற வார்த்தை மெயினாக முக்கியம். அதில் வெற்றி பெறுறதுன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் ஜஸ்ட் பாஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. பாஸ் பண்ணுறது ஒரு மினிமல் மார்க் எடுத்தாலே பாஸ் பண்ணுறது. ஆனால் அந்த கட் ஆஃப்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, எத்தனை வேகன்சி வருது, அது என்ன கட் ஆஃப் வைக்கிறாங்க, அந்த கட் ஆஃப்குள்ளே நம்ம எவ்வளோ பேர் போகிறாங்க, அதுதான் இந்த வெற்றி வந்து நான் வெற்றிக்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம பாஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, கட் ஆஃப் தாண்டி ஒரு நல்ல ஒரு சேஃப் ஜோனுக்கு போய் நிற்கிறோம். ஓகேங்களா? ரைட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன சார் அந்த விஷயம்? ஓகேங்களா? அதுதான் எழுதி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த குரூப் 4 தேர்வை படிக்க ஆரம்பிக்கணும், முதல் முயற்சியில் வெற்றி பெறணும். ஃபஸ்ட்டு ஒரு பாடத்திட்டம் முக்கியம். ஓகேங்களா? நல்ல ஒரு பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டம் நமக்கு குரூப் 4க்கு பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. மற்ற எக்ஸாம் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எடுத்துட்டிங்கன்னா சிலபஸ் அப்படியே வேகாக இருக்கும். வேகுனா ஒரே வார்த்தை கொடுத்துருவாங்க, ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். எங்கே ஆரம்பிக்க எங்கே முடியும்னு எதுக்குமே தெரியாது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கூட கேட்கலாம். ஓகேங்களா? இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ப்ரீ ஹிஸ்ட்ரி கூட கேட்கலாம், கற்காலம், பழைய கற்காலம், இதெல்லாம் கூட கேட்கலாம். அப்போ ஒரே வார்த்தை ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருவாங்க. இல்லையா? ஒரே வார்த்தை வந்து பாலிட்டி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு யூனிட்லையும் ஒவ்வொரு சிலபஸையும் கரெக்டாக அவங்க ஒவ்வொரு வார்த்தையுமே கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி நாகரிகம், பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்ட திருத்தம், ஓகேங்களா, அதாவது அமெண்ட்மெண்ட். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு வேர்டை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டு ரிலேட்டடாக படிக்கணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் என்ன வச்சுக்கணும், ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு பாடத்திட்டத்தை, அந்த பாடத்திட்டம் உங்கள் பள்ளிக்கூட புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ பாடத்திட்டம் சிலபஸ், அதுவும் நியூ அப்டேட்டட் சிலபஸ் விடணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துடைய சிலபஸையும் ஒரு ரீவேம்ப் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப கிளியராக, டிஎன்பிசியில் இது வரைக்கும் அப்படி பண்ணது கிடையாது, ஒவ்வொரு யூனிட்லையும் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்க போகிற முதற்கொண்டு கிளியராக பண்ணிட்டாங்க. அப்போது இந்த பாடத்திட்டத்தை கையில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேரெக்டாக எடுத்து புக்கை படிக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலிட்டி சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, வேறு சிலபஸ் பார்த்து பாலிட்டி சப்ஜெக்ட், அரசியல் அமைப்பு படிக்க போகிறீங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி வந்திருக்குது, ஓகேங்களா, அதுதான் PYQன்னு போட்டிருக்கேன். முந்தைய ஆண்டு வினாக்கள் எப்படி வந்திருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது, ஜஸ்ட் ஒன் லைனராக இருக்கா, இல்லாட்டி பொறுத்துக்க மாதிரி வந்திருக்குதா, இல்லாட்டி பெரிய பேராகிராஃப் கொடுத்து கேட்டிருக்காங்களா, இல்லை அசஸ்ட் ரீசன் கூட்டிருக்காரு. அப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு எக்ஸாம், இப்போ குரூப் 1 எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அசஸ்ட் ரீசன், நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருக்கும்.
இப்போ நம்ம குரூப் 1 தரத்துக்கு படிக்க வேணாம், அந்த கொஸ்டினை பார்க்காதீங்க. கடைசியாக நடந்த ஒரு 2-3 வருட குரூப் 4 தேர்வு, போன வருஷம் நடந்தது, அதுக்கு முந்தின வருஷம் நடந்தது, அதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி நடந்தது. அப்போ கடைசியாக நடந்த ஒரு 3 குரூப் 4 தேர்வை நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டினை டவுன்லோடு பண்ணி தமிழ் கொஸ்டின் எப்படி இருந்தது, தமிழை சிலபஸ் மாறினாலும் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஜிஎஸ் மேக்ஸ் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜஸ்ட் ஒரு தடவை பாருங்கள். நான் படிக்க சொல்லலை, ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க தான் சொல்கிறேன். ஏன் பார்க்க சொல்கிறேன்னா அப்போ தான் கேள்வியுடைய தரம் உங்களுக்கு தெரியும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி இருக்கும், என்ன மாதிரி கேட்குறாங்க, இது எல்லாத்துக்குமே நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு 1 மந்த்தை கண்டினியூவாக நம்ம ரீவைண்ட் சீரியஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சு. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மாடல் பார்க்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும் அந்த எக்ஸாமை படிக்கிறதுக்கு நல்ல மார்க் இருக்குது புக்ஸுங்கிறது முக்கியம். ஓகேங்களா, அந்த புக்ஸ் தான் இங்கே நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ குரூப் 4 தேர்வு கிளியர் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு புக்ஸ் முக்கியம். இப்போ புக்ஸ்னா சார் அகாடமி புக்ஸ் எதாவது வாங்கிக்கலாமா, இல்லைனா மார்க்கெட் போனீங்கன்னா குண்டு குண்டா இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் வச்சுருக்காங்க சார், அதெல்லாம் படித்தா பாஸ் பண்ணிடலாமா, அந்த விஷயத்தை தான் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஓகேங்களா, உங்களுக்கு குரூப் 4நாலே ஒரே பாயிண்ட்டு ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு சில டாப்பிக்கை தவிர்த்து மீது எல்லா டாப்பிக்லையும் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் கேள்வி கேட்குறாங்க. அப்போது நீங்கள் படிக்கும்போது புக்ஸை நல்ல தெளிவாக ரொம்ப ஆழமாக படித்தாலே போதுமானது. ஓகே, அப்போ ஸ்கூல் புக்ஸ் தான் சொல்லிட்டேன். அப்போ TNSCERT அப்படின்னு சொல்லிட்டேன். புதிய புத்தகத்தை நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. பழைய புத்தகமும் படிக்கணும் தான், ஆனால் ஃபஸ்ட்டு புது புத்தகத்தை படிங்க. ஓகே, நல்ல ஆழமாக படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாபிக் சொல்கிறேன், யூனிட் 9 புதுசாக இருக்கப்பட்ட யூனிட்டில் அந்த தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ஒரு டாபிக் இருக்கும். அப்போ அது 8th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது. எத்தனை ஸ்டாண்டர்டில் இருக்குது பாருங்க. அப்போ விடுதலை போராட்டம் புலித்தேவர் வீரமணி கட்டபொம்மன் மட்டும் கிடையாது, காமராஜர் விடுதலை போராட்டம், ராஜாஜி விடுதலை போராட்டம். அப்போ விடுதலை வாங்குற வரைக்கும் என்ன சண்டெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்ததோ அதெல்லாம் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம். 4 ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு நான் சொல்லக்கூடிய ஒரே டாபிக் தான். 8th, 10th, 11th, 12th வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஸ்கூல் புக்கில் ரொம்ப ஆழமாக சிந்திச்சு ஒவ்வொரு பாயிண்ட் அணுவாக படிக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் நமக்கு அப்போ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சோர்ஸு அங்கங்கே சோர்ஸ் எல்லாம் வாங்காமல் ஜஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். புக்ஸ் ஒரு நல்ல புக்ஸு முக்கியம். அடுத்து வெறும் படிச்சுக்கிட்டே டெய்லி உட்காந்து நான் படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் பாஸ் பண்ணிடுவேன்னா அதுதான் நிறைய பேர் பண்ண முடியும் தப்பு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஏன் கிளியர் பண்ண மாட்டாங்க கேட்டு பாருங்கள். நான் நிறைய படித்தேன், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படித்தேன், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படித்தேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏன் கிளியர் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது அவங்க கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. படித்ததை எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் மைண்டில் இருக்காது. படித்ததை எப்போவுமே நினைவு கூறணும். அந்த நினைவு கூறதை கைப்பட நம்மளுடைய மெமரி பட நம்மளுடைய வாய் அசைகிற அளவுக்கு நம்ம அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி அதை ஒரு தடவை யோசித்து அந்த கொஸ்டின் நிறைய கொஸ்டினை தப்பாகவும் போட்டு பார்க்கணும், ரைட்டாகவும் போட்டு பார்க்கணும். நிறைய தப்பு பண்ணும்போது நம்ம நிறைய கற்றுக்குவோம். ஓகேங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட்டில் எந்த அளவுக்கு தப்பு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கே மெயின்ஸ் ரியல் எக்ஸாமில் போயிட்டு அது உங்களுக்கு பாடமாக இருக்கும். அப்போது ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கணும். நான் வெறும் டெஸ்ட் பேட்ச் சொல்கிறேன், நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச். ஏன் நல்ல டெஸ்ட் பேட்ச்? ஒரு சில டெஸ்ட் பேட்ச் தான் சும்மா அப்படியே கொடுத்துருவாங்க. 7th, 6th, 7th, 8th, 9th, 10th படிங்க, 6th சோசியல், 7th சோசியல், 10th சோசியல் படிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒரு ஃபார்மேஷன் கூட இருக்காது. அப்போ ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும், கரெக்டாக சிலபஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கரெக்டாக டீகோட் பண்ணி கரெக்டாக ஒரு சிலபஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஒரு டெஸ்ட்டில் ஒரு சப்ஜெக்டை மட்டும் படிக்காமல் 2 அல்லது 3 சப்ஜெக்டாக படிக்கணும். ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்கன்னா ஒரே ஹிஸ்ட்ரி ஒரே பாலிட்டி அப்படி படிக்காமல் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி, கொஞ்சமாக வந்து யூனிட் 9 அதாவது பழைய சில யூனிட் வைஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, கொஞ்சமாக மேக்ஸ் அது ரீசனிங், இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கணும். அந்த டெஸ்ட் ஷெடியூல் தான் ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் நான் சொல்கிறேன். அப்போ கம்பல்சரி வாரத்தில் தொடக்கத்தில் இந்த மாதிரி டைமில் வாரத்தில் ஒரு தேர்வு, இன்னும் 2-3 மாதம் ஓகேங்களா, அது ஏப்ரல் அந்த டைமில் வாரத்தில் 2 தேர்வாவது அட்லீஸ்ட் நீங்கள் என்ன ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச். அடுத்து ஒரு நல்ல ரிவிஷன். நிறைய பேர் திருப்பி இது பண்ணுறது, நிறைய படிப்பாங்க, நிறைய நோட்ஸ் எழுதுவாங்க, நிறைய திருப்பி இந்த நோட்ஸில் எழுதிட்டே இருப்பாங்க. ஆனால் எக்ஸாமுடைய கடைசி ஒரு 10-15 நாளில் என்னெல்லாம் படித்தங்கிறத ரிவிஷன் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதுதான் அவங்க பண்ணக்கூடிய மகா தப்புன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் இவ்வளோ நாள் நீங்கள் படித்தது எஃபர்ட்ஸே கிடையாது. அந்த கடைசி ஒரு 10 நாள் 8 நாள் நீங்கள் பண்ணுறீங்க பாருங்களா ரிவிஷன் சொல்லிட்டு, அந்த ரிவிஷன் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கை கொடுக்கும். நிறைய பேர் படிக்க டைம் இல்லை சார் சொல்லிட்டு கடைசி உட்காந்துக்கிட்டு படிக்காத டாப்பிக்கெல்லாம் கடைசி 2 நாள் உட்காந்து படிப்பாங்க. ஒரு பயனும் கிடையாது அப்படி படிக்கிறதுனால.
ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் நீங்கள் புதுசாக படிச்சிங்கன்னா அது குழப்பிடும், கன்ஃபியூஸ் ஆகும், மறந்து போயிடும். அப்போது இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிங்க, 60 நாள் படித்தேன் சார், 80 நாள் படித்தேன் சார், ஒரு வருஷம் படித்தேன் சார், அந்த நோட்ஸ் அந்த 15 நாள் உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்க. பரவாயில்ல, நீங்கள் ஒரு சில டாபிக் படிக்காமல் விட்டனா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகே, அப்போ நல்ல ஒரு ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா RRR ஃபார்முலா அப்படி சொல்லுவாங்க. ரீட், ரிவைஸ், ரீரீட் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது படிக்கணும், அதை ரிவிஷன் பண்ணணும், திருப்பி என்ன பண்ணணும், அதை படிக்கணும். ஓகேங்களா, இந்த விஷயத்தை மட்டும் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப கிளியராக ரொம்ப தெளிவாகவும் இருப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக சொல்கிறேன் பாருங்க, ஜிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிடின்னு என்னது, குரூப் டிஸ்கஷன், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதான் கூட்டு பயிற்சி அல்லது குழு பயிற்சி சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு பெரிய கஷ்டமான வேலையை ஒருத்தரால் செஞ்சால் முடிக்க முடியாது, நிறைய பேர் செஞ்சால் முடிக்கலாம்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் இங்கே எல்லாரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இருந்தாலும் ஏன் குரூப் டிஸ்கஷன் முக்கியம்னா, நமக்கு தெரியாத இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இன்னொருத்தருக்கு தெரியாத நம்ம சொல்லுவோம், அதோட நம்ம விஷயத்தை நம்மளே படிக்கிறதை விட இன்னொருத்தவங்க வாயால் அதை கேட்டு நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன ஆகும், ரொம்ப எளிமையாக நம்ம மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி சாதாரணமாக படிக்கிறதோட எஃபெக்டிவ் குரூப்பாக உட்காந்து படிக்கிறதோடைய எஃபெக்டிவை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, சாதாரணமாக உட்காந்து படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய 100% படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்குறது ஒரு 60% கை கொடுக்கும். ஆரம்பத்தில் ஒரு வேகமாக படிப்பீங்க, போக போக டல் ஆயிரும். அதே இது ஒரு 3 பேர் 4 பேர் உட்காந்து சேர்ந்து படிச்சிங்கன்னா அந்த 4 பேர் 3 பேரும் ஒரே வேவ் லென்த்தாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி போயிட்டீங்கன்னா கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே மோட்டோ, இந்த குரூப் 4 அடிக்கிறோம், அது மட்டும் தான் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி பசங்க ஒரு 4 பேர் 3 பேர் சேர்ந்து கூட்டு பயிற்சி அல்லது குரூப் டிஸ்கஷன் மூலமாக ஒரு டாபிக் படிக்கிறோம்னா அது நிறைய கேள்வி கேட்கணும், சும்மா கேட்கணும், ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த விஷயம் ஞாபகம் வரணும். இந்த மாதிரி விஷயங்களை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன், திருப்பி இந்த முதல் முயற்சிங்கிறது கிட்டும். ஓகேங்களா, அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களுக்கும் முதல் முயற்சியிலேயே இந்த குரூப் 4 தேர்வு மிக மிக எளிமையாக சார் அவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதோட குரூப் 4 தேர்வுங்கிறது ஒரு ஆரம்ப நிலை கவர்மெண்ட் ஜாப் தான், அதோட நிப்பாட்டி விடக்கூடாது. அடுத்த ஸ்டேஜ் குரூப் 2ஓ அடுத்து குரூப் 2ஏஓங்கிற நிலைக்கு நீங்கள் அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அதோடைய பேஸ்மெண்ட் தான் இந்த குரூப் 4. ஓகே, அதுவும் நினச்சிக்கோங்க. இப்போ படிக்கிறது நமக்கு இதோட மட்டும் முடிய போவது கிடையாது, அடுத்தடுத்த விஷயத்துக்கும் பயன் இருக்கும். ஓகேங்களா, ரைட், தேங்க்யூ.